ஏதோ மாப்பிள்ளை பையன் பைக்கில் போகும்போது கீழே விழுந்து அடிபட்டுட்டானா கேள்விப்பட்டேன். வெரி குட். நம்ம சம்பந்தம் பண்ணா நம்ம வீட்ல இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் நடக்கும்னு யாரும் எதுவும் ஃபீல் பண்ணலையா? நம்மா ஐய பானு பாப்பா சொன்னதான் எனக்கே உரைக்குது. ஏலட்சுமி குத்துக்கல்லு மாதிரி இருக்கிற நீயே அம்மிக்கல்லு மாதிரி அரைச்சுக்கிட்டு போயிட்டுனா என்ன பண்றது? மருமக ஜாதகத்துல தோசை கசம் இருந்துச்சுன்னா மாமியால தானே குறி வைக்கும். உனக்கு ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா அப்புறம் இந்த குடும்பத்தை யாரு பாத்துக்குவா? நீ கொஞ்ச நேரம் பேசாம வாயை மூடிட்டு. இந்த பருவானு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் ஏற்கனவே பல சென்டிமெண்ட் எல்லாம் கடந்து வந்தவதான். என் கல்யாணத்தப்பவே எனக்கு என்னென்னமோ சொன்னாங்க. எனக்கும் உங்க அப்பாவுக்கும் சுத்தமா பொருத்தமே இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப 30 வருஷமா குப்பை கொட்டலையா? எனக்கு அண்ணன் பிறந்ததுக்கு அப்புறம் புள்ளையே பிறக்காதுன்னு சொன்னாங்க. இதோ கண்ணுக்கு லட்சணமா நீ வந்து பிறக்கல. என்னமோ அந்த குடும்பத்துக்கும் எம்எஸ்எல் குடும்பத்துக்கும் ஏதோ கொஞ்சம் ஒத்து வரல. ஆனா நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வரும். எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கும் சண்முகம்க்கும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கோர்ட் கேஸ், டிவோர்ஸ். ஏன் அன்னைக்கு கோர்ட்டு கூட அவ அண்ணனோட வந்திருந்தாளே, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கா. இந்த டைம்ல இந்த கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறான்னா எனக்கு சத்தியமா ஒன்றும் புரியல. சொல்லு. சும்மா இருங்க. அதெல்லாம் ஒண்ணுல பானு, அவங்களுக்கு நம்மளை விட்டா வேற ஆள் இல்லைல்ல, அதனாலதான் இருக்கும். அட நீ என்ன கண்ணு விவரமெல்லாம பேசிக்கிட்டு இருக்க? அவன் தங்கச்சி இங்க வாழ வந்தா, இலங்கோட தங்கச்சி நீ அங்க வாழ போறீல? அதான் ஒண்ணு கொடுத்து ஒண்ணு எடுக்கிற மாதிரிதான், எல்லாம் பிசினஸ் மாதிரிதான். வாட் நான்சென்ஸ், என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கும் சண்முகத்துக்குமான ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு. இட்ஸ் ஓவர். அத பத்தி பேச கூட நான் விரும்பல. நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு கால்குலேஷன் போட்டு ஏதேதோ இமேஜின் பண்ணிக்காதீங்க. உங்க மைண்ட்ல அந்த மாதிரி ஏதாவது தாட்ஸ் இருந்தா இந்த கல்யாணத்தோட ஐடியாவே நிறுத்திடுங்க. ஐயோ, அப்படிலாம் அவங்க எதுவும் கண்டிஷனே போடல பானு. அப்படி கண்டிஷன் போட்டா நிறுத்திடுங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எப்ப பார்த்தாலும் நிறுத்துறேன்னு பேசிட்டே இருக்கீங்க. என்ன யாருமே யோசிக்கவே மாட்டீங்களா? எனக்குன்னு ஒரு அபிப்பிராயமே இருக்க கூடாதா? உன் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ற உரிமை உனக்கு இருக்குல்ல, அதே மாதிரி என்னோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை எனக்கு கிடையவே கிடையாதா? நீ உன் வாழ்க்கையை தீர்மானம் பண்ணு, தீர்த்து கட்டு, என்ன வேணாலும் பண்ணு. ஐ டோன்ட் பாதர். நான் ஒன்னு கேட்கவா? அவங்க அண்ணன் வேண்டான்னு அந்த வீட்டை விட்டு நான் வந்துட்டேன். இப்படி இருக்கும்போது எங்க அண்ணனுக்கு அவங்க தங்கச்சியை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இப்படி ஒரு விசித்திரமான ஒரு ஃபேமிலிய நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்ல, அப்படி ஒண்ணு நடந்ததும் இல்ல. சரி, நம்ம விஷயத்துல நடந்தது இறந்துட்டு போட்டுமே. நான்சென்ஸ். பானு, பானு, சம்பந்திமா வாங்க வாங்க. என்ன வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க? வாமா உள்ள வாங்க. இது உங்க வீடு, இப்படியா இருப்பீங்க? வாங்க ஒழுங்கா வந்து உட்காருங்க. உட்காருங்க. சின்ன பொண்ணு, இந்த வரேன். வா வா. என்னம்மா சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, ஜூஸ்? இல்ல வேண்டாங்க, இப்பதான் நாங்க குடிச்சிட்டு வந்தோம். இங்க பாருங்கம்மா, உங்க வீட்டுல குடிக்கிறது வேற, நம்ம வீட்டுல வந்து எப்படி வேண்டான்னு சொல்லலாம். சரி பாரு, 2 காஃபி போட்டு கொண்டு வா. இந்த கொண்டுட்டு வரேன். நல்லா இருக்காங்களாம்மா எல்லாரும் வீட்டுல? நல்லா இருக்கம்மா. வாங்கம்மா, வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. அதே நினைச்சு பேசாம இருந்தா எப்படி? உமா விஷயத்தை பத்தி எல்லாமே நாங்களும் கேள்விப்பட்டோம். அந்த பொண்ணு நல்லா வாழ வேண்டிய வயசு இல்லையா? பானு ரொம்ப நல்ல பொண்ணுதான். வெளியில இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் படபடப்பா பேசுவா, மற்றபடி நல்ல சுபாவம். அன்னைக்கு நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு மயக்கம் வந்துருச்சு. நான் கீழே விழ போகும்போது அவ தான் வந்து என்னை காப்பாத்தினா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தா. எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிட்டா தெரியுமா? பெத்த பொண்ணு மாதிரி எனக்கு ஆறுதல் சொன்னா. பானு வந்து உங்களை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாளா?
பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. பாத்தீங்களா, அவ எப்பவுமே இப்படித்தாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஓடி ஓடி செய்வா. என்ன பண்ணி என்ன புண்ணியம். நல்லா வாழறதுக்கு தான் அவள் கொடுத்து வைக்கலையே. விடுங்க, இனிமே தான் அண்ணி எங்க வீட்டுக்கு வரத்தானே போறாங்க. எல்லாருக்கும் அவங்க திரும்ப அந்த வீட்டுக்கு வந்து பழைய மாதிரி அண்ணன் கூட இருக்கணும்னு தான் ஆசை. உள்ளுக்குள்ள அன்னைக்கு அந்த ஆசை இருந்ததுனால தானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. என்ன எல்லாரும் கண்மூடித்தனமா நடந்துக்கிட்டாங்க. சண்முகம் பாவம் இளங்கோ தம்பியை அடிக்க போய், நீங்க சண்முகத்து மேல கோவப்பட்டு அடிக்க போய், அதுக்கப்புறம் இளங்கோக்கு அடிபட்டு, அதெல்லாம் நினைச்சாலே சங்கடமா இருக்கு. எல்லா சோதனையும் ஒரே நேரத்துல கடவுள் கொடுத்துட்டாரு. என்னால இதுக்கு மேல தாங்கறதுக்கு உடம்புல வலுவும் இல்ல, மனசுல சக்தியும் இல்ல. விடுங்கங்க, மாப்பிள்ள மச்சான்லாம் அடிச்சுக்கிறதும் சேர்ந்துக்கிறதும் உலகத்துல புதுசா என்ன. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்குங்க. பெரியவங்க என்ன சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க, புயலுக்கு பின் அமைதின்னு. இதோ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எங்க பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் முடிச்சு போடணும்னு இருக்குல்ல. நாம 1000 கணக்கு போட்டாலும் மேல இருக்கிறவன் எல்லாருக்கும் முன்னாடி கணக்கு எழுதி வச்சிருப்பான்ல. நம்மலாம் வெறும் நூலும் பொம்மையும் தான். அவன் ஆட்டி வைக்கிறான், நம்ம ஆடிட்டு இருக்கோம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். பானு வீட்டுக்கு வரனால நாங்க ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எதுக்கும் அவகிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டா சந்தோஷமா இருக்கும். பாப்பா ஆபீஸுக்கு போயிருக்கு, ராத்திரி ஆகும் வரத்துக்கு. காப்பி எடுத்துங்கம்மா. ஆமாங்க, ஆபீஸ் தான் போயிட்டா. அதனால என்னங்க, ஒரு ஃபோன் போட்டு கொடுங்க. இந்த சந்தோஷத்தை அவகிட்ட சொல்லி பகிர்ந்துக்கிறோம். ஆமாங்க, அண்ணி வாயால ஒரு வார்த்தை கேட்டுட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஹா, அவ ஆபீஸ்ல இருக்கும்போது போனே எடுக்க மாட்டாங்க. ஏதோ மீட்டிங்க அது இதுன்னு சொல்லுவா. அன்னைக்கு ஏதோ ஒரு அவசரமான விஷயம்னு நான் ஃபோன் பண்ணிட்டேன். வீட்டில் வந்து அவ்வளோ சத்தம் போட்டா, நான் எம்டி கூட மீட்டிங்ல இருக்கேன், எதுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன்னு. நமக்கு என்னங்க தெரியும் அங்க மீட்டிங்கு அது இதுன்னு. அதனால அவ ஆபீஸ்ல இருக்கும்போது நான் ஃபோன் பேசுறதே கிடையாது இல்லைங்க. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. இந்த பிளான் போட்டதே நம்ம பானு தான். அவதான் எங்க அத்தைய கூப்பிட்டு வச்சு பேசுங்க, எங்க வீட்ல எங்க அத்தை மட்டும்தான் எல்லாம் சரியா பண்ணுவாங்கன்னு அவ சொன்னா. பானுக்கு தான் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை. நீங்க ஒண்ணுமே யோசனை பண்ண வேண்டாம். ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. சரிங்க, மேற்கொண்டு நடக்க வேண்டியதெல்லாம் எங்க வீட்ல கலந்து பேசிட்டு நாங்க சந்தோஷமான முடிவா சொல்றோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். உமா மனசு சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்றேன். ஏற்கனவே அவளுக்கு 2 தடவை நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி நின்னு போச்சு. அதனால பேசாம நேரடியா நம்ம கல்யாணத்தையே வச்சுக்கலாம். நம்மளுக்குள்ள என்னங்க ஒரு வாய் வார்த்தை போறாதா? வீட்டுல போய் பேசிட்டு நல்ல தேதியா குறிச்சிட்டு வாங்க, நேரடியா நம்ம கல்யாணத்தையே வச்சிடலாம். சரிங்க, நாங்க வீட்ல பேசுறோம். வீட்டுல யாருமே வரல, நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க. இதுல வேற எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அண்ணனும் அண்ணியும் இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாரும் வீட்டுக்கு வர மனசு சங்கடப்பட்டுட்டு தான் எங்களை அனுப்பி முதல்ல பேச சொன்னாங்க. இப்ப நம்ம பேசினது எல்லாத்தையுமே வீட்டுல கலந்து பேசி நாங்க நல்ல செய்தியோட ரொம்ப வரோம். சந்தோஷங்க. அப்போ நாங்க கிளம்புறோம். வரேங்க. வரோங்க. வரோம். வாங்க. வரோங்க. வரேங்க. சரி கண்ணு. பானு வந்தா நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுவேங்க, கண்டிப்பா சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. வரேங்க. வரோங்க. வரோங்க.
என்னம்மா ஆச்சு பாத்தீங்களா? பானு என்ன சொன்னா? அண்ணி, நாங்க போனப்போ பானு அண்ணி வீட்ல இல்ல. அவங்க அப்பா அம்மா அண்ணன் அவங்க தான் இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? அது அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு சொன்னாங்க. அப்ப பானுவுக்கு இந்த யோசனையை சொன்னதே பானுன்னு அவங்க சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க? அப்புறம் எதுக்கு கோர்ட்ல என்னை பத்தி அவ்வளவு அசிங்கமா பேசணும் அவங்க? அண்ணே, அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாதுல்ல சூழ்நிலை இப்படி மாறும்னு. சரி, இந்த கல்யாணத்துக்காக வேணா சரின்னு சொல்லலாம். ஆனா எனக்கு என்னவோ பானு மொத்தமா மாறிட்டா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. கேளுங்க, நல்லா கேளுங்க. என்னையும் உங்களையும் வச்சு கோர்ட்ல கேவலமா பேசிருக்கா. நாளைக்கு எந்த மூஞ்சிய வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள வருவா? மா, இது சண்முகம் பானு சம்பந்தப்பட்ட விஷயம். என்னங்க என்னங்க இவங்க சம்பந்தப்பட்ட விஷயம்? என்ன நடுவுல இழுத்து வச்சு பேசிருக்கா? இதை எப்படிங்க நான் சும்மா விட முடியும்? என்னம்மா? என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அவ இந்த வீட்டுக்குள்ள வருவானா? எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு அவ வருவாங்க? இல்லம்மா. என்னம்மா பேசுற நீ? அப்ப பானுவும் சண்முகமும் நிரந்தரமா பிரியணும்னு சொல்றியா? அப்போ நான் மட்டும் எப்ப பாரு அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? அவ படுத்தின அசிங்கத்துக்கு வேற ஒருத்தியா இருந்தா கொலைகாரியா மாறி இருப்பா. இல்ல தூக்குப்பட்டு தற்கொலை பண்ணி செத்து போயிருப்பா. அண்ணி, என்ன பேசுறீங்க நீங்க? அண்ணா நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே இந்த மாதிரி ஒரு முடிவே எடுத்திருக்கேன். இத பாரு உமா, அதே அண்ணனுக்காக தான் நானும் இத்தனை நாளா பொறுத்துட்டு இருந்தேன். எப்ப என் பேரை கோர்ட்டுக்கு இழுத்தாலோ என்னால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. எனக்கு சூடு சொரண வெக்கம் எல்லாமே இருக்குங்க. அன்னைக்கு இதே இடத்துல கல்யாணம் நின்னு போற சூழ்நிலை வந்தப்போ நான் போய் எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தேங்க. ஆனா அதெல்லாம் உங்க யாருக்கும் பெருசா தெரியல. ஆனா என்ன இவ்வளவு அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் பானுமதி வீட்டுக்கு போய் எல்லாரும் சம்மந்தம் நேர்ல பேசிட்டு வரீங்க. நடந்த பிரச்சனைனால எங்க அப்பா என்ன அந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு யாருமே இல்லாம தனிச்சு போய் நான் நிக்கிறேன். நான் நாதியத்தை போய் இருக்கேன். எனக்கு யாருமே இல்ல. நான் அனாதையா கிடக்குறேன். ஏன் நீ எழுதுற? நான் தான் உனக்கு இருக்கேன்ல. அண்ணா, தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா. எப்பவுமே என் பொண்டாட்டி மட்டும் தான் அவமானப்படணுமா? டேய் ரஜினி, டேய் என்னடா பேசுற பைத்தியக்கார மாதிரி? ஆமாண்டா, நான் பைத்தியக்காரன் தான். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டிக்கிட்டு இருந்தேன்ல, நான் பைத்தியக்காரன் தான். தம்பி, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, நீ எப்பவுமே வாய் திறக்காதவன் வாய் திறந்தான்னா அது பெருசு பண்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். டேய் டேய் ராஜேந்திரா, இப்ப என்ன பண்ணணுங்கிற? உமாவை அவங்க வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் சரின்னு சொல்லிட்டும் வந்துட்டேன். நீ ஏன் அவசரப்பட்டு சொன்ன? டேய் அவசரப்பட்டேனா? என் பொண்ணு கல்யாண விஷயத்துல நான் ஒரு முடிவெடுத்தா அது உனக்கு அவசரமா? என்னடா பேசுற நீ? உமா மாதிரி இருந்தவன் இப்ப என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? டேய், அவ்வளவுதான் உனக்கு தெரியும்டா, எப்படி பேசுறேன்னு எல்லாம் தெரியும். யாரு சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் பேசுறேன்னு நல்லாவே தெரியும். நீ பாரு, இதுக்கு மேல பேசினா உன் மரியாதை கெட்டுரும். ஆமா, நான் உன்னெல்லாம் மதிச்சதே கிடையாது. டேய் சரவணா, டேய், அவ உனக்கு அண்ணிடா. யாரா அண்ணி? கொல்லப்புற வாசல்ல இருந்து வந்தவள எனக்கு அண்ணியா? அவ யோகியதை என்னன்னு எனக்கு தெரியாது. டேய் ராஜேந்திரா, வேணாண்டா. பொண்டாட்டி பேச்ச கேட்டு என் மேல கைய வைக்கிறியா? என்ன தப்பி பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, என் பிள்ளைங்க அவங்களுக்குள்ள இப்படி அடிச்சுக்கிறாங்களா? அம்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா. ஐயோ, அம்மா இங்க பாருங்க. என் பொண்டாட்டியை பேச மட்டும் எல்லாம் சும்மா இருந்து கேட்டுட்டு இருப்பீங்களா? அம்மா இங்க பாருங்க. ஏன் ராஜேந்திரன் இப்படி பண்ணீங்க? அம்மா ஒண்ணு இல்லம்மா, டென்ஷன் ஆகாதீங்கம்மா. அழாதீங்கம்மா, அமைதியா இருங்கம்மா, அழாதீங்கம்மா. ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டாங்க.
என்ன சரவணா, என்ன நடக்குது இந்த வீட்ல? ஒன்றும் புரியல எனக்கு. எல்லாரும் தெரிஞ்சுதான் நடந்துக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு புரியல. இல்லைண்ணா, நான் ரொம்ப சாதாரணமாக நியாயமாக தானே பேசினேன். ராஜேந்திரன் தான் திடீர்னு கை நீட்டி அடிச்சிட்டான். எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. இருக்கட்டும் சரவணா, அவன் கை நீட்டி அடிச்சதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. ஆனா நீ உடனே அவன் சட்டையை பிடிச்சு உழுக்கிற அளவுக்கு போயிட்ட. இதெல்லாம் சரியா சொல்லு. இல்லைண்ணா, ஏதோ ஒரு வேகத்தில் அப்படி பண்ணிட்டேன். டேய், எனக்கு தெரியலடா, எனக்கு தெரியல. இந்த வீட்ல யாருக்கு என்ன குறைன்னு சத்தியமா எனக்கு புரியல. எவ்வளவோ இருக்கு. தேவையான அளவுக்கு பணம், நல்ல குடும்பம், நல்ல பாரம்பரியம், நல்ல அம்மா, நல்ல வசதி, வேணுங்கிற அளவுக்கு துணிமணி, காரு, இத்தியாதி இத்தியாதி, இப்படி எல்லாமே இருக்கு. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நிம்மதி இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சண்டை வந்துகிட்டே தான்டா இருக்கு. நிம்மதியா போச்சுடா. இங்க பாரு, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா நம்மளெல்லாம் வளர்க்கறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? யாரோ இந்த வீட்டுக்கு புதுசா வந்தவங்க சொன்ன பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மளுக்குள்ள இருக்கிற ஒத்துமை எல்லாம் போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அந்த மாதிரி எதுவும் இல்லைண்ணா, ஏதோ கோவத்தில் சண்டை நடந்துருச்சு. சரி சரி சரவணா, நீ கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாம்ல. உன் கூட பிறந்த அண்ணன் தானே அவன். அவன் அடிச்சதுனால நீ குறைஞ்சு போயிட்டியா என்ன? உங்க யாருக்குமே சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கிற தன்மை இருக்க மாட்டேங்குது. ஏன்? எல்லாரும் அவங்க உங்க பக்கம் நியாயத்தை மட்டுமே பாக்குறீங்க. எல்லாரும் தனித்தனியா செயல்படுறதுக்கு எதுக்குடா இந்த கூட்டு குடும்பம்? எதுக்கு இந்த கைராசி குடும்பம்? எதுக்கு நாம நம்மளை பத்தி வெளியே பெருசா சொல்லிக்கணும்? அண்ணே வேண்டாண்ணே, நீங்க வருத்தப்படாதீங்க. சரவணா இங்க பாரு, இப்ப நீ செஞ்சது தப்பு சரி அதை பத்தியே நம்ம பேச வேணாம். சரி, நீ செஞ்சது சரின்னே வச்சுக்குவோமே, பரவாயில்ல, அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுறா.